நாஞ்சில் கொலப்பன் என்ன விஜய் என்ன ஸ்டாண்ட் இருக்கு, என்ன செய்ய போறாரு? இல்ல அக்னீஸ்வரன் திமுகவா இல்ல அதிமுக சார்பா பேசுறாரா தெரியல. ஏன்னா எப்பவுமே எடப்பாடி பழனிசாமிக்காக தான் பேசுவாரு. இல்ல எடப்பாடிக்கு பழனிசாமிக்காக தான் பேசுவாரு. அவர் சொல்லுவாரு, ஆனா நீங்க பேசுற வரை நான் பேசவே இல்ல, அமைதியா இருக்கிறேன். பேசினவரு இப்ப விஜய்க்காக பேச வந்திருக்காரு. இல்ல நான் மக்கள் பாயிண்ட பேசுங்க. நான் சொல்றேன் கேளுங்க, பேசுங்க, தமிழ்நாட்டுக்குள்ள பேசுங்க. பாயிண்ட் தான் பேசுறேன். நான் இதெல்லாம் பாயிண்டா? மக்களால் சொல்றதெல்லாம் பாயிண்டா? நில்லுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்காக நான் பேச வந்திருக்கேன் ஒழிய நான் தாவேகா கட்சியில எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சிருங்க. தாவேகாவுக்காக நான் என்ன சொல்றாரு இவரு? இவரு திமுக ஸ்டாலின் கேட்டீங்க. அப்போ அன்னைக்கு பாஜகவோட கூட்டணியில உட்கார்ந்து இருக்கும்போது இதே அக்னீஸ்வரன் எப்படி எல்லாம் பேசினாருங்கிறத திருப்பி போட்டு பார்த்தா தெரியும். நான் என்ன கேக்குறேன், தேர்தலுக்கு முன்னாடி இவர் என்ன பேசுறாருங்கிறத நீங்க எடுத்து போட்டு பாருங்க. தேர்தலுக்கு பின்னாடி எப்படி திமுகவோட ஒட்டிக்கிட்டு பேசுறாங்க இந்த மாதிரி பொய்முகம். இந்த பொய்முகம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அப்படியே இந்த பொய்முகத்தை தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அவர் மக்களா கரெக்டா இருக்காரு. 9 வருஷம் துடிக்கிறாங்க, 9 வருஷம் திருடனவங்க துடிக்கிறாங்க, 9 வருஷம் கொள்ளையடிச்சவங்க துடிக்கிறாங்க. அத ஒரே 2 கோடி ரூபாய் சார் நான் கேக்குறேன். ஒண்ணு கிளாரிஃபை பண்ணிடுறேன். காவல்துறைக்கு அரங்கத்தை கையில ஒண்ணு கிடையாது. ஆனா பேச வந்தா துடிக்கிறாங்க. நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம். அவர் பேசினாலும் அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லோருடைய பார்வையும் வேற. இப்ப காங்கிரஸ் விசி எல்லாருமே அவங்களுடைய நிலைப்பாடு. அதனால நேற்று பேசியதை நம்ம இன்னோட என்ன கனெக்ட் பண்ண வேண்டாம். திமுக தேர்தல் நேரத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷனை பத்தி பேசினார் சார். யாருமே வெடுக்கல, எங்க இருந்து வந்ததுன்னே தெரியாது. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்துல? ஏங்க அப்படி ஒரு இதே கிடையாதுங்க, சும்மா வேலை இல்லாம பேசிட்டு இருக்காரு சொன்னாரா சொல்லலையா? இவருடைய பழைய கருத்துக்களை அந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசுறாங்களா பேசலையா? ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வந்து 50 நாள் ஆச்சு சார். இந்த 50 நாளையில டீலிமிட்டேஷனை பத்தி பேசலையா? உனக்கு எம்பி இல்லையா, நீயா எம்பிஏ கொடுத்த? அவருக்கு விருப்பம், அவருக்கு யாரு கொடுக்கணுமோ 2 வருஷம் எம்பிஏ கொடுக்க போறாரு, எடுக்க போறாரு. அது அவருடைய விருப்பம், அவர் கையில இருந்து கொடுக்க. உங்களுக்கு நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். நான் இந்த பாருங்க, உங்களுக்கு ஒருத்தருக்கு எம்பிஏ கொடுத்தீங்க, உங்க கட்சிக்காரன் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாரு, எம்எல்ஏ வேணும்னு போயிட்டாரு சார். அதை நான் கேட்கறதுக்காக நான் பார்க்கல. காவல்துறை மரணம் ஏன் சார் 2021 இருந்து 26 வரை ஸ்டாலின் ஆட்சியிலே கிட்டத்தட்ட 30 இருந்து 37 காவல்துறை மரணம். இது நார்வேல நடந்து நீதிமன்ற மரணம். நல்லா புரிஞ்சிருங்க. நல்ல அதாவது நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து விவாதம் நாளை நடைபெற அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில சாத்தாங்குளம் மரணம், துப்பாக்கி சூடு 13 பேரை கொண்டுட்டு நான் தொலைக்காட்சியில பார்த்தேன்னு சொன்னாரா ஒரு முதல்வரா இருந்தவர்? அந்த மாதிரி சொன்னாரா? ஏன் போகலன்னு கேட்டாரா? ஸ்டாலின் எத்தனை இதுக்கு போயிருக்காரு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சார்? 200க்கு மேல பாலியல் வழக்கு சார், 200க்கு மேல பாலியல் வழக்கு. மக்களுக்கு வழக்குக்கு அவர் ஸ்டாலின் போனார் சொல்லுங்க சார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்திருக்காரு. அவர் இந்தியா கூட்டணியில இருக்காரா? இந்தியா கூட்டணி சார். திமுக எத்தனை கூட்டணி சார் இருக்கு? இவர் கேட்டாரு இந்தியா கூட்டணியில எத்தனை கூட்டணி இருக்கு? என்டிஏ கூட்டணியில இன்னும் அதிமுக இருக்கா? எடப்பாடி பழனிசாமி இருக்காரா? சொல்லுங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணி சொன்னவங்க தான் அவர் விஜயோட அரசுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது நடுநிலை வகிக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்புறப்படுத்திட்டாங்கன்னு நினைப்போம். அவர் தானே என்டிஏ தலைவர். நீங்க சொன்னீங்க அமித்ஷா வந்து, அப்போ அவர் பேச்சே கேட்கலையே, அவர் கூட நீங்க எதிர்த்து வாக்களிக்கலையே பாஜக. அப்போ என்டிஏ கூட இருக்காங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எந்த கூட்டணியில் இருக்கார்? ஸ்டாலின் அவரோட திமுக கூட்டணியில் இன்னும் எத்தனை கட்சி கூட்டணி இருக்கு தெரியுமா? முதல்ல இதை விட்டுக்கிட்டு இந்தியா கூட்டணி இருக்கா? விஜய் யார் கூட இருக்காரு? விஜய் டெல்லியில என்ன பேச போறாரு சார்? விஜய் என்ன பேசணுமோ அதை பேசுவாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைக்காக அவர் என்ன குரல் கொடுக்கணுமோ குரல் கொடுப்பாரு. அதை பொறுத்திருந்து பாருங்க. 5 வருஷம் ஆண்ட கட்சி, 4 வருஷம் ஆண்ட கட்சி, நீங்களே இப்ப துடிக்கும் போது அவர் இப்பதான் வந்து 50 நாளையில சீரமைப்பு பண்றாரு சார். ஒரு விடுதிக்குள்ள இறங்கி போறாரு, அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவையா சாப்பாடை கொடுக்குறாரு. இன்னைக்கு கைப்பந்து பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிறுவர் குழந்தைகள் அதுக்குள்ள போறாரு. நல்லா புரிஞ்சிருங்க, சைல்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு. அப்போ அங்க என்னென்ன சீரமைப்பு பண்ணணும், எங்க இருந்து புகார் வந்தாலும் உடனே பாக்குறாரு சார். ஒரு ஆம்னி பஸ்காரங்க சொல்றாங்க அரசு பேருந்து கட்டணத்துக்கு நாங்க வண்டி ஓட்ட தயார், 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தா நாங்க நிப்பாட்டிட்டோங்கிறாரு. மார்த்தட்டி மக்கள் மத்தியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? லஞ்சம் யாராவது கேட்டா கொடுக்காதீங்க, இது உங்க அண்ணன் ஆட்சி, உங்க சகோதரன் ஆட்சி சொல்லுங்க.
இத மாதிரி யாராவது சொன்னாங்களா? ஸ்டாலின் சொன்னாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா? சொல்லுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதினாரு. அவரோட ஒரே நிமிஷம். இனி இல்ல நல்லா புரிஞ்சிருங்க. இனி அப்ப வீக்கெண்ட் டேஸ்ல ஒருத்தர் குறை சொல்லதுக்காக தினமும் அப்படி ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டே இவர் என்ன செஞ்சாரு சொல்ல கூடாது சார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நான் அந்த ஒண்ணே கேட்டேன். அப்போ இனி ஆம்னி பஸ்கள்லாம் வீக்கெண்ட்ல அரசு கட்டணத்தோட குறைவா சார். நீங்க தானே சார் ஊடகத்திலே போட்டு பரப்புரை பண்ணுங்க. இல்ல அவர் பேட்டியை நீங்க தானே கொடுத்தீங்க. இல்ல அவர் கொடுத்த அரசு இதை இன்சூர் பண்ணிடுச்சா சார்? அடுத்த நடவடிக்கை வருவாங்க. சரி சொன்ன சார். சொன்னது யாரு? அரசா தனியார் பேருந்தோட இதா சார்? அது ஒரு சங்கம் சொன்னத சங்கத்தினுடைய ஒரு தலைவர் சொன்னாரு. ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் குறைஞ்சு போச்சா? வட்டாட்சியர்ல லஞ்சம் இல்ல. அதை இன்சூர் பண்ணியாச்சா? அதெல்லாம் இன்சூர் பண்ணிட்டாங்க. சார் அடுத்த அறிவிப்பு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க சார். அது ஜியோ பாஸ் பண்ணி என்ன கொண்டு வராங்கங்கறத நம்ம இருந்து பார்க்கணும். உடனே நேத்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு போட்டுருவாங்கன்னு இல்லையா? அதுக்கு எத்தனை ரூட்டுக்கு பார்க்கணும். அந்த ரூட்ல வந்து ஆர்டிஓட்ட கேட்டு எவ்வளவு ரூட்டுக்கு எவ்வளவு பண்ணலாம்ங்கறத கேட்பாங்க. அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கான பணியாட்டு மக்களுக்கு அவர் ஸ்கீம்ஸை பண்ணணும். அதே நேரத்துல ஸ்டேட்டுடைய உரிமைகளுக்கு அவர் குரல் கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் பண்ணிட்டார்ல. குரல் கொடுக்கதான் தான் வந்து உச்சபட்ச நடிகரா இருந்த பிறகும் புரட்சி தலைவர் போல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காரு சார். ஃபர்ஸ்ட் நடக்க போகுது இல்லையா? கூட்டத்தோட நடக்க போகுது இல்ல. இதுல ஒரு அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி எல்லா எம்பிஸ்க்கும் ஸ்டேட்டுடைய எந்த அனைத்து கட்சி கூட்டம் சார்? எந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் சொல்லுங்க. இப்ப எந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் நல்லா புரிஞ்சிருக்க. திமுக எந்த கட்சி கழுக? திமுக கூட இருக்கிற எந்த கட்சியும் கிடையாது சார். அண்ணா திமுக கூட எந்த கட்சி கிடையாது. எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் எந்த அனைத்து கட்சி? திமுகவும் அண்ணா திமுக சட்டமன்றத்தில் அதுக்குள்ள தீர்மானத்தை நிறைவேற்றினார் மேகதாதுக்குள்ள. மற்ற கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவரு தாஜி ஹோட்டல்ல அங்க வர சொல்லி பேசிட்டாரு. இதுக்கு பிறகு என்னத்துக்கு திரும்பி இன்னொரு வீண் விரைய செலவு? இவங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு எதுக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி அவர் அன்புமணி ராமதாஸ் நேராவே தேடி போய் பேசிட்டாரு. அதுக்கு அனுதினமும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு மேகதாது அன்னைக்கு. அதோடைய இதுக்கும் இவர் வந்து கட்டுப்பட்டு சில விஷயங்களுக்கு நம்ம இது பண்ணாரு. வேற யாரை நீங்க கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? வேற யாரு இருக்கிறாங்க சார்? இந்த தடவை சட்டமன்றத்தில் திமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, ஐயுஎம்எல் இருக்கு, எல்லா கட்சியும் தேமுதிமுக இருக்கு. எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் இருக்கிற கட்சி எல்லாமே அங்க இருக்கு. வேற எந்த கட்சி இருக்கு? அங்கேயே சட்டமன்றத்திலே ஏத்திட்டாரு சார். இல்ல சார் ஒரு கூட்டம். அப்புறம் இன்னும் அனைத்து கட்சி கூப்பிடுறேன்னா எதுக்கு அது? பாமக ஒரு தனி லைன் எடுத்திருக்காங்க. இன்னும் எந்த கூட்டணிக்குள்ளேயும் அவங்க வரல. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தமிழ்நாட்டுடைய பாமக மேகதாதுக்கு அவருக்கு சரின்னு சொல்லிட்டாரு சார். பாமக அன்புமணி ராமதாஸ் எங்கேயாவது அவர் வந்து விஜய் அரசு வந்து தவறா செயல்படுதுன்னு சொல்றாரா? ஏதாவது சொல்றாரா? அவர் செய்தி இருக்க கரெக்டு தானே. அவர் வர நேற்று வர பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ கூட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு உள்ளது வந்து அவர் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் நீங்க வந்து சில விஷயங்களை வந்து சொல்றதே அவர் கேட்டுக்கிறாரு. அவர் ஒரு முடிவு எப்படி எடுக்கணும்ங்கோ அது அவர் தான் லீடரு. தமிழ்நாட்டுக்கு முதல்வர் அவர் தான். அவர் அதை செயல்படுத்துறாரு. அதுக்காக நான் சொல்றது செய்யும் சொல்லுறதுக்கெல்லாம் அவர் வந்து உங்களை எதிர்த்து நீங்க கேட்டா நீங்க இத்தனை லட்சம் மக்களை எதிர்த்து வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட அடுத்த முறை நாடாளுமன்றத்தில் 40 தொகுதியிலும் அவர் விஜய் தான் வெற்றி பெறுவாரு. உங்களுக்கு ஒரு எம்பி கூட இருக்காது. அப்ப நீங்க பார்லிமெண்ட்ல கேளுங்க. ரெண்டாவது இவர் சொல்லுவாரு என்டிஏ அவர் வந்து எதிர்க்க மாட்டாரு சார். அவர் நேரடியா சொல்லிட்டாரு எதிர்க்கிற விஷயத்துக்கு நாங்க எதிர்ப்போம், சும்மா சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. உங்களை மாதிரி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு பின்னாடி புறவாசல் வழியா அவர் போறதுக்கு தயார் அல்ல. அவருடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட அவர் வந்து பண்றாரு. ஸ்ட்ரைட்டா போறதுனால தப்பு இல்லையா? நாங்க முகத்தை மூடிட்டு ஓடி வர மாட்டோம்ல. முகத்தை மூடிட்டு ஓடி வர மாட்டோம். தங்கச்சி அனுப்பி விட்டு கூட்டணி பேச மாட்டோம். இல்ல வேற அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அதனால அது தவறான செயல்பாடு. இங்க நீங்க சண்டை போடுவீங்க, உள்ள எப்படி பேசுவீங்க, தூக்கிக்கு என்ன பண்ணுவீங்க, தூக்கி வழக்கு எப்படிக்கு பின்னாடி நிற்பீங்க, சனாதனத்துக்கு எப்படி பேசுவீங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். எல்லாமே கழிஞ்ச 5 ஆண்டு காலத்துல எப்படி பாஜக கூட சண்டை போட்டீங்க, எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாஜக இவ்வளவு ஈடி வந்து எதிர்ப்பு கூட்டம் எவ்வளவு நடத்தினாங்க சார்? என்ன சார்? தென்னிந்திய முதலமைச்சர்கள் கூட்டம், டீலிமிட்டேஷனுக்கு எல்லாம் தொடர்ந்து ஸ்டாலின் நடத்திட்டு இருந்தார்ல. சரி இருக்கட்டும் சார். என்ன கணக்கு இன்னைக்கு நீங்களே பண்ணலாம். உங்ககிட்ட அந்த ஆப் உருவாக்கி கொடுத்துட்டாரு. இந்த 5 ஆண்டு காலம் அவர் செய்ய தொடங்கினாரா? சொல்லுங்க, என்ன செய்யல சொல்லுங்க. அவர் ஸ்டாலின் ஏன் செஞ்சிருக்க வேண்டியதானே? சென்சஸ் எடுக்க சொல்லி மத்திய அரசு அனுமதி கொடுத்துச்சா சார்? தமிழ்நாட்டுல தேவை சார். தமிழ்நாட்டுக்கு தேவை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகுது. நாளைக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. போராடிட்டு இருக்காரு. 69% நமக்கு இடம் ஒதுக்கீடு கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல கத்தி வச்சிட்டு இருக்குன்னு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு.
நீங்க அதுக்கு அவர் வந்து முயற்சி எடுக்கிறாரு. நீங்களே உங்களோட சுய ஜாதகத்தை போடுங்க, நீங்களே பண்ணுங்க. ஆப்பில் உட்கார்ந்துருந்து உங்களோட வரமுறை பண்ணுங்க. ஒரு முதல்வர் அதை உட்கார்ந்துருந்து தொடங்கி வைக்கிறாரு, அவரே செய்கிறார், அவருடைய சுய இதை வந்து அவரே பண்றாரு. அது போல செய்யலாம். ஒரு மாசம் டைம் கொடுத்துக்கிறல செய்யுங்க. அவர் அடுத்தடுத்த நகர்வுக்கு போவார் சார். அதுக்குள்ளாடி நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, என்ன பண்ணிட்டீங்க, நாங்க அதை செஞ்சுட்டோம் சார். நீங்க 5 ஆண்டு காலம் அனுபவிச்சீங்க, ஒருத்தர் 9 ஆண்டு காலம் 4 ஆண்டு அனுபவிச்சீங்க. அதுக்கு பிறகு திரும்ப அவர் வந்த 50 நாளையில அவர் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா அவரே சொல்லிட்டாரு, நாங்கள் அதை வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். 2029 தேர்தல் வரும்போது என்ன செய்யணும், யார் செய்யணும், என்ன கூட்டணி அமைக்கணும், அந்த கூட்டணிக்கு ஒரு புது பேர் வச்சு கூட அவர் வந்து இந்தியா கூட்டணியில் இருப்பாரா, இல்லைன்னா அந்த கூட்டணியை கர்நாடகா, கேரளா எல்லாத்திலையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருவாராங்கிறது அது அவர் நினைக்கிற முடிவு. நன்றி சார். கோலப்பன், அதாவது பள்ளிக்கூடம் மூடினதுக்கு நான் திரும்பி சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு முறை இவர் கேட்டார், அப்பவும் நான் சொல்லிட்டேன். 200 பள்ளிக்கூடம் திமுக ஆட்சியில் மூடப்பட்டது. காரணம் பிறப்புரிமை அங்கே குறைவு. நல்ல புரிஞ்சு இடமாற்றம் அதெல்லாம் இருக்கிறதுனால இவர் சொன்ன அந்த 3 பள்ளிக்கூடத்துக்கு என்ன ரீசன் முதல்ல போய் பார்க்க சொல்லுங்க, வெப்சைட்டில் அடித்து பார்க்க சொல்லுங்க. அதிலே போட்டிருக்காங்க என்ன காரணம்னு போட்டிருக்காங்க. சும்மா பொத்தாம்பதுவா தாவேக்காவை குறை சொல்லணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை குறை சொல்லணும்னு வந்து அது ஒரு போலி சாயத்தை போட்டுட்டு வந்து பேசக்கூடாது. அது வந்து தவறு. இவரு சொல்லாரு சார் 200க்கு மேல திமுக ஆட்சியில் தான் சார் மூடப்பட்டிருக்கு. அப்ப எங்க சார் வழக்க கேட்காம உட்கார்ந்து இருந்தீங்க? ரகசிய கூட்டுக்களவாணியா இருந்தீங்களா? அப்ப நீங்க உண்மையான சாயமா? எது நீங்க கூட்டுக்களவாணியா இருந்திருக்கீங்க திமுகவோட? திமுகவோட இவர் கூட்டுக்களவாணியா கழித்து 5 ஆண்டு காலம் இருந்தனால தானே இந்த 200 பள்ளிக்கூடம் மூடும் போது கேட்கல. சரி சுமன் கவி, இன்னைக்கு 3 பள்ளிக்கூடம் மூடணும்னு ஏன் கேக்குறீங்க? சரி